சிறிய பெண்ணும் கடல் கன்னியும். இந்தியாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள்ல மிகவும் அழகான தீவான நீல் தீவில் உள்ள ஒரு கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு சிறிய வீட்டுல ஒரு மீனவ குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த மீனவர் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல தயாரானப்போ அவரோட சிறிய மகள் சமுத்ராவும் நானும் கடலுக்கு வரேன்னு சொன்னாங்களாமா. அதனால 2 பேரும் ஒரு சிறிய படகுல ஏறி கடலுக்கு போனாங்களாமா. சமுத்ராவுக்கு கடல்னா ரொம்ப பிடிக்கும். அவளோட தந்தை மீன் பிடிக்க தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கப்போ சமுத்ரா அந்த கடலை பார்த்து அதோட அழகை ரசிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு கடல்ல வீசிய வலைய அவங்க அப்பா படகுக்கு பக்கமா இழுத்தாராமா. அப்போ ஒரு வித்தியாசமான உருவம் அந்த வலையில சிக்கி இருக்கிறத பார்த்தாங்களாம். உடனே அந்த வலைய உள்ள இழுத்தாங்களாமா. அந்த வலையில இருந்த உருவத்தை விடுவித்தாங்களாமா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த வலையில இருந்தது ஒரு கடல் கண்ணின்னு. சமுத்ராவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு பயங்கரமான ஆச்சரியமா இருந்துச்சாமா. அந்த கடல் கண்ணியோட உடம்புல ரொம்ப காயங்கள் இருந்துச்சாம். கடல் கண்ணி மயக்கத்திலயும் இருந்துச்சாமா. அதனால அதை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலுதவி சிகிச்சை செய்யணும்னு 2 பேரும் முடிவெடுத்தாங்களாம். அதனால சமுத்ராவும் அவளோட தந்தையும் கடல் கண்ணிய அவளோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்களாமா. சமுத்ரா அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் விவரமா சொன்னாலாமா. கடல் கண்ணிக்கு தேவையான முதலுதவியும் செஞ்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கடல் கண்ணி மெதுவா கண்ணு திறந்து பார்த்தாங்களாமா. போதாது நான் கடல்ல இல்லங்கிறத உணர்ந்து ரொம்ப பயப்பட்டுச்சாமா. அதை புரிஞ்சுக்கிட்ட சமுத்ரா நடந்த எல்லாத்தையும் சொல்லி கடல் கண்ணிய சமாதானப்படுத்தினாலாமா. கடல் கண்ணையும் அங்க இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சமுத்ராக்கும் அவளோட குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிச்சாமா. அதுக்கப்புறம் இரவு எல்லாரும் ஒன்னா உணவு சாப்பிட்டாங்களாமா. அப்புறம் கடல் கண்ணி தனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்க கிட்ட சொன்னாலாமா. நான் நண்பர்களோட விளையாண்டுட்டு இருந்தப்போ ஒரு மோசமான சுறா எங்களை தாக்கறதுக்கு வந்துச்சு. அதுல இருந்து தப்பிக்கிறப்போதான் என் உடம்புல இவ்வளோ காயம் ஏற்பட்டு நான் மயக்கம் அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிச்சாமா. அதை கேட்ட சமுத்ரா கடல் கண்ணிய கவலைப்படாத, உனக்கு சீக்கிரம் நல்லா ஆயிடும், நீ கடலுக்கு போறதுக்கு நாங்க உதவுறோம் அப்படின்னு சொன்னாலாமா. அப்போ கடல் கண்ணி நான் என்னோட அப்பாவையும் அம்மாவையும் ரொம்ப மிஸ் பண்றேன், அவங்க எனக்கு காணன்னு ரொம்ப தேடிட்டு கவலைப்பட்டுட்டும் இருப்பாங்கன்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் சமுத்ரா கடல் கண்ணிக்கு ஆறுதல் சொன்னாலாமா. அன்னைக்கு இரவு எல்லாரும் அப்படியே தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடல் கண்ணி கடலுக்கு செல்ல தயாராச்சாமா. சமுத்ராவும் அவளோட அப்பாவும் படகுல கடல் கண்ணியை அழைச்சிட்டு போனாங்க. தன்னோட வீட்டை நெருங்கினப்போ கடல் கண்ணி சமுத்ராவுக்கும் அவளோட தந்தைக்கும் நன்றி சொல்லிச்சாமா. அதுக்கப்புறம் சமுத்ராவுக்கு கடல் கண்ணி ஒரு சின்ன பரிசு கொடுத்தாலாமா. சமுத்ரா கடல் கண்ணியை கட்டி அணைச்சிட்டு அதோட பெரிய மனசு இல்லாம அழுதாலாமா. அதுக்கு அந்த கடல் கண்ணி கவலைப்படாத சமுத்ரா, தினமும் மாலை வேளையில நான் கடற்கரைக்கு வரேன், அங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி படகுல இருந்து கடல்ல குதிச்சுதாமா. அதுக்கப்புறம் கடல் கண்ணி அவங்களோட வீட்டுக்கு போய் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொன்னாலாமா. கடல் கண்ணி ரொம்ப பத்திரமா திரும்பி வந்ததை நினைச்சு கடல் கண்ணியோட பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாமா. அப்புறம் கடல் கண்ணியோட பெற்றோரும் நாங்களும் சமுத்ராவும் சமுத்ராவோட குடும்பத்தையும் பார்த்து நன்றி சொல்றதுக்காக நாளைக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் கடல் கண்ணியும் அவளோட பெற்றோர்களும் கடற்கரைக்கு போய் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த சமுத்ரா மற்றும் அவரோட குடும்பத்தை பார்த்தாங்களாமா. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு சமுத்ரா குடும்பத்துக்கு நிறைய பரிசுகள் கொடுத்தாங்களாமா. இது மாதிரி தினமும் சாயங்கால நேரத்துல 2 பேரும் ஒன்னா விளையாடி சந்தோஷமா இருந்தாங்களாமா. இந்த கதை மூலியமா நமக்கு தெரியறது என்னன்னா, ஒருத்தர் ஆபத்துல இருக்கிறப்போ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு உதவி செய்யணும். அந்த உதவிக்கு முன்னாடி எதுவுமே பெருசல்ல.